ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷீஸ் லைஃப். என்ன மாதிரி நீங்களும் எப்போவாச்சும் டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏகப்பட்ட vlogs பார்ப்போம், ஏகப்பட்ட ப்ரொடக்டிவ் vlog. I will be happy in 2025. ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். என்ன வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. இதோட நான் 10 தடவை டேக் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் உருப்படியாக பட்ட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சோதிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐ எம் மோட்டிவேட்டட். எஸ், லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. என்ன மாதிரி நிறைய டைம் நீங்களாம் டிமோட்டிவேட்டட் இருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, ஆஸ் யூஷுவல், செட் அ கோல். ஜஸ்ட்டு நீங்கள் கோலை மட்டும் செட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருமா அப்படின்னா கிடையாது. பட் அந்த கோலை நோக்கி நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ஒர்க்ஸ், ஸ்மார்ட் ஒர்க்காகவே இருக்கட்டுமே, ஹார்ட் ஒர்க்குக்கு பதிலாக ஏதாவது ஒரு எஃபர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியுமே இவ்வளோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் அது 2 மினிட்ஸாக கூட இருக்கலாம். செகண்ட் முக்கியமான விஷயம், பிரேக் டவுன். எஸ், பிரேக் டவுன் தி சிஸ்டம்ஸ். நீங்கள் ஒரு பெரிய கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு பெரிய ரொட்டீன் செட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு ஒரு 3 நாள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. 4வது நாள் அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா அதுக்கான சிஸ்டத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னா இந்த சிஸ்டத்தை கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களோட கோல் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிடும். அது மட்டும் கிடையாது, ரிமெம்பர் ஒய். இது எல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? எஸ், அந்த ஒரு விஷயம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் வரது மட்டும் கிடையாது. அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின் இருந்தே ஆகணும். அப்போ தான் உங்களால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஒரு ஜஸ்ட் எந்திரிச்சோடனே ஒரு பெட் ரெடி பண்ணுறதா கூட இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். நேற்றுக்கு வந்து நீங்கள் ஒரு vlog பார்த்துருப்பீங்க. இது நான் வேறு ஆங்கிளில் போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி நான் எனக்கு காட்டுறது கொஞ்சம் இன்னுமே எனக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது. நான் என்னோடய டெஸ்க்கை தான் மாற்றி போட்டிருக்கேன். ஈவன் ஒரு டெஸ்க்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் வீட்டில் போகிறது மூலிமா கூட உங்களோட ஒர்க் ஸ்பேஸை இன்னுமே எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும். எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு விதமான எக்ஸசைஸ். இல்லை நீங்கள் பெட் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா அவங்க கூட வாக்கிங் போங்க. அதுவே அவ்வளோ பெரிய எக்ஸசைஸாக உங்களுக்கு மாறும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கட் தி நெகட்டிவிட்டி. கண்டிப்பாக உங்களால் இது முடியும்னு உங்களுக்கு தெரியும். பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில பேர், இதெல்லாம் எதுக்கு நீ உட்காந்து பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு பதிலாக நீ இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ஏகப்பட்டதை சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அதுதான் உண்மை. அந்த மாதிரி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கோல் அச்சீவ் பண்ணிட முடியும். ஜஸ்ட் இது வாய் வார்த்தை மட்டும் கிடையாது. நீங்கள் அதை டெய்லியுமே ஒரு 1 மினிட் 2 மினிட்டாவது இந்த நீங்கள் செட் பண்ண சிஸ்டத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தென் செலிப்ரேட் ஷார்ட் வின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு டீக்ளட்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதைக்கு அப்படியே ஸ்பீடாக ரன்னிங்கோட காம்படிஷன் மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த ஷெல்ஃபை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க போதும், ஓகே. அன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஷார்ட் வின் மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணும், பாடியை எனர்ஜைஸ் பண்ணும், மைண்டை கிளியர் பண்ணும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டோபமைன் ஃபீலை கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சின்னதாக நீங்கள் கொடுக்குற ஸ்டெப்ஸை ரிவார்ட் பண்ணிக்கோங்க. அப்போது கண்டிப்பாக உங்களால் உங்களோட கோலை நோக்கி இன்னுமே எஃபெக்டிவாக ஓட முடியும். அண்ட் தென் விஸ்வலைசிங். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ஷெல்ஃப் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை நான் வந்து டீக்ளட்டரிங் மூலிமா அச்சீவ் பண்ணேன். ஸோ எனக்கு அவ்வளோ க்ளீனான ஸ்பேஸும் கிடச்சிச்சு. அது ஒரு ஸ்டூடியோ செட்டப் மாதிரியுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்பெண்டே பண்ணல, காசு செலவு பண்ணல, டெக்கரேஷன் வாங்கலை, என்கிட்ட இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இமேஜின் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு ஏகப்பட்ட கிளட்டர்ஸ் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். எனக்கு இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கிறத இதை நான் எடுத்துட்டேன்னா அங்கே எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, லேர்ன் சம்திங். ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருங்க.
நான் பார்த்தீங்கன்னா பிகினர். நான் இன்னுமே டீக்ளட்டரிங்கோ மினிமலிசம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க, மினிமலிசத்தில் எந்த மாதிரி மினிமலிசம் இருக்குது, ஆஸ்தட்டிக்னு சொல்கிறாங்க. ஆஸ்தட்டிக்னா என்ன, இல்லை வந்துட்டு ஹோம் மினிமலிசம், ஃபினான்ஷியல் மினிமலிசம், ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு விதமான லேர்னிங் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பேஷனேட்டாக இருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும் அண்ட் சீக்கிரமாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக டாக் டு சம்ஒன். கண்டிப்பாக எல்லா டைமும் நம்ம தனியாக இருந்துருவோமா அப்படின்னா இருக்கலாம். பட் பேரண்ட்டாக இருக்காங்க, இல்லைன்னா சிப்ளிங், இல்லைன்னா வந்து பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேஷனை பற்றி, உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சிங் பற்றி சம்டைம்ஸ் நீங்கள் ரிலாக்ஸாக பேசுங்க. இல்லைனா கோல்ஸை பற்றி நீங்கள் பேசலாம். டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்களோட தாட்ஸுமே உங்களுக்கு சம்டைம்ஸ் வேல்யூபிளாக தெரியலாம். அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸும் தரலாம். அதே மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுற வேலையை சம்டைம்ஸ் அவங்க ஈஸியாக எடுத்து நம்மளுக்கு முடிச்சு தந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன், செட் அ கோல், ஃபாலோ தி சிஸ்டம் அண்ட் முக்கியமாக இமேஜின் வாட் யூ நீட். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷனை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடலாம். பி ஸ்மார்ட். எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க்கில் பண்ணணும்னு இல்லை, ஸ்மார்ட் ஒர்க்லேயும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.